வந்து லிட்ரல் லித்திகாவுக்கு ஃபேர்வெல் டே. ஸோ ஹாஃப் டே தான் ஸ்கூலு. அதனால லஞ்ச் வந்து மெதுவா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன். எப்பயுமே லஞ்ச் வந்து வேகமா ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஹாஃப் டே வீட்டுக்கே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு மெதுவா பண்ணிகிட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து லெமன் சாதம் வந்து பண்ணிவிட்டு, கோவக்காய் வந்து பொரிச்சுட்டு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணியிருந்தது அண்டு தேங்காய் துவையல் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தது. கோவக்காயில வந்து யூசஸ் வந்து நெறையா இருக்கு. ஸோ வந்து கோவக்காய எப்பயுமே ஃபுட்ல வந்து ஸ்கிப் பண்ணாம அத எடுத்துக்கலாம். வெயிட் வந்து நமக்கு கண்ட்ரோலா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க வந்து கோவக்காய ரெகுலரா ஃபுட்ல எடுத்துருவாங்க. அண்ட் பிளட் சுகர் வந்து இது கோவக்காய் கண்ட்ரோல் பண்றனால சுகர் பேஷண்ட் வந்து கோவக்காய வந்து தாராளமா எடுத்துட்டு வரலாம். இந்த கோவக்காய செஞ்சு முடிச்சுட்டு அண்ட் லெமன் சாதம் எங்க அத்தை நான் செய்றேன்னாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட்டா இன்னைக்கு செய்ய போறேன்னு எங்க அத்தை செஞ்சிருந்தாங்க. கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் போட்டு பொரிச்சதுக்கப்புறம் நிலக்கடலை வந்து 1 ஸ்பூன் வந்து நல்லா போட்டாங்க. அது வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை அண்ட் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தாங்க. "என்னத்த வெங்காயம்லாம் போடுறீங்க லெமன் சாதத்துல எப்பயும் அப்படிலாம் போட மாட்டீங்களே?" அப்படின்னு. அண்ட் அதான் நான் தான் சொன்னேன்ல டிஃப்ரெண்ட்டா பண்றேன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அண்டு இதில வந்து எக்ஸ்ட்ரா அரைச்சிருக்காங்க. என்னென்னா தேங்காய் தேங்காய் 1 துண்டு, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி. இதெல்லாம் வந்து கொர கொரன்னு அரைச்சுட்டு அதையும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்டு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டா வந்து அது வதங்குனதுக்கப்புறம் வந்து உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுட்டு, நம்ம லாஸ்ட்டா லெமன் வந்து புழிஞ்சிரலாம். புழிஞ்சிட்டு வந்து நம்ம சூடான சாதத்தில பெரட்டியிருந்தாங்க எங்க அத்தை. "என்ன அத்தை லெமன் சாதம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நீ எப்பயுமே வந்து இப்படிலாம் பண்ண மாட்டோமே, வெங்காயம்லாம் ஆட் பண்ண மாட்டோம் அண்ட் அரைச்சதெல்லாம் போட மாட்டோம்" அப்படின்னு. "இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு" அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் கோயில் திருவிழா வந்து எங்க ஊர்ல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரமக்குடி முத்தாலம்மன் கோயில் திருவிழா தான் நடந்துட்டுருக்கு. அண்ட் சாமி வந்து வந்தனால சாப்பாடு வந்து லேட்டா தான் சாப்பிட்டோம் இன்னைக்கு. அண்ட் ஃபைனலா வந்து ஃபுட்ட சாமிய பார்த்துட்டு நல்லபடியா சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.